250 வருஷம் வாழ்வு கொடுக்கப்பட்டார்கள் என்று முந்தைய நபிமார்களை எல்லாம் சொல்லும்போது சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நம்மெல்லாம் 60-70க்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிருது. அவர்கள் செய்த அந்த பெரும் அமல்களை எல்லாம் நம்மால் செய்ய முடியாமல் போயிருது. அப்போதான் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அவர்களுக்கு தராத பெரும் வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு ஒரு ஜும்மாவின் மூலம், ஒரு ரமதானின் மூலம், ஒரு ஜிஹாதின் மூலம், ஒரு லைலத்துல் கத்ரின் மூலம், இது போன்ற வாய்ப்புகளை தந்து, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது குர்ஆன் சொல்வது 1000 மாதம். 1000 மாதம்னா சுமார் 83-84 வருடங்களுடைய நன்மை ஒரு இரவில் கிடைத்து விடும் என்று சொன்னால் கொஞ்சமாவது அதுக்கு அர்ப்பணிப்பு வேண்டும். இஸ்லாமிய மரபுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது, முதல்ல எப்பயுமே அல்லாஹ்வை நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எப்பயுமே சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னா சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது அல்ல. உண்மையான யதார்த்தத்தோடு தான் செய்கிற பாவகாரியங்களை நினைச்சு கவலைப்படணும். அந்த கவலைக்கு பெயர் தான் தௌபா. தௌபா, இஸ்திக்ஃபார், இந்த 2 வார்த்தை அதிகமாக குர்ஆனிலும் பெருமானாருடைய நாவல்களிலேயும் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்படின்னா இப்படியே ஒரு பக்கம் இந்த லைஃப் போயிட்டே இருக்கட்டும், இப்படி ஒரு பக்கம் இஸ்திக்ஃபாரை செஞ்சுக்கிட்டே இருந்தா வேஸ்ட். என்ன பாவம் செய்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும். நமக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன். வாழ்க்கையில் அடி விழுகுதா இல்லையா? அடி விழுகும் பொழுதெல்லாம் நம்ம சைத்தான் எப்படி திருப்பி விடுவான்னு சொன்னா, யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, கேட்டா யாரோ கண்ணு போட்டாங்க, இந்த அடுத்தவங்கள் மேலேயே பழியை சொல்லிட்டு நம்மை உணராத ஒரு வாழ்வு. அதனால மூமின்ட்ட இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னன்னா, நமக்கு நோய் வராதுன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? சொல்லுங்க. வறுமை வராதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு ஏதாச்சும்? இப்படியே அல்லாஹ்வுடைய கிருபையில் வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றா கேள்விப்படுறோம். அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, அண்ணன் தம்பி அடிச்சுட்டு 50 வருஷமா பேச்சுவார்த்தையே இல்லை, பெத்த தாய் தகப்பனை பார்க்காம இருக்கிறான், இப்படியெல்லாம் கேள்விப்படுறோமா இல்லையா? இது நமக்கு சம்பவித்தால் என்னவா? வலியும் வேதனையும் யாருக்கு வரணும்? அதனால தவறுகள் நம்ம வாழ்க்கையில எப்போ பிரச்சனைகள் வந்தாலும் இது வெளியில இருந்து பார்க்கறத விட, நான் என்ன தப்பு பண்ணன, அல்லாஹுக்கு மாற்றமா, ரசூலுக்கு மாற்றமா, தீனுக்கு மாற்றமா? அல்லாஹ் அப்படி ரசூல் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும் சம்பாதிக்கிறதுல இருக்கிற ஈடுபாட்டில் ஹலால் ஹராமுங்கிறதே மறந்துடுவாங்கன்னா. அது நம்முடைய காலமாக தான் இருக்கு. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எப்படி சம்பாதிச்சீங்களோ அப்படித்தான் செலவாகும். எப்படி சம்பாதிச்சீங்களோ சொல்லுங்க பாரு. ஒரு கடை ஓப்பனு, ஒருத்தர் என்ன செய்யறாரு, 4 தொழுகையாளிகளை கூப்பிட்டு ஒரு துவா செஞ்சு அவங்க தகப்பனார்ட்ட கடையை திறந்து வைங்கிறார். கரெக்டா? இப்படி ஒரு காட்சியை பார்க்கலாம். இன்னொருத்தர் கடை திறக்கிறாரு, எங்கேயோ இருக்கிற ஒரு நடிகைய 50 லட்சம் 1 கோடி கொடுத்து கூட்டிட்டு வந்து, சொல்லுங்க, திறக்கிறாரா? நீ எப்படி சம்பாரிச்சு அப்படித்தான் காசு? என்னப்பா எதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா. அதனால எப்பொழுதும் இந்த உணர்வு நம்மள்கிட்ட இருக்கணும். நமக்கு வர்ற சோதனைகளும் வேதனைகளும் பிறரால அல்ல, மற்றவர்களால் அல்ல. நீங்க அல்லாவையும் படி சொல்ல முடியாது. ஏண்டா அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறார்? அல்லாஹ் கேட்பான், நீ என்னெல்லாம் செஞ்ச? நீ குடிச்சியா? தவறான வாழ்க்கை நடந்தையா? ஹராமான சம்பாதிச்ச கொண்டு வந்தியா? அடுத்தவங்களை நோவினைப்படுத்துறியா? ஏமாத்தி மோசடித்தனம் பண்ணி வாக்குறுதி மீறி? சொல்லுங்க.
நான் தவறு செஞ்சேன். எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ அதுவெல்லாம் அல்லாஹ் தந்தது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் கெட்டது நடந்ததோ ஃபமின் நப்சி, அது ஒன்னாலதான் வந்துச்சு. கொஞ்சம் மனசாட்சிப்படி நான் செஞ்ச தவறுக்கு இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டா அதுதான் தௌபா. அதுக்கு பிரயாச்சித்தமாக சொல்றதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் செஞ்ச அந்த பாவத்துக்கு நான் விட்டுட்டேன் அல்லாஹ், அதை நீ மன்னிச்சிரு. சிறந்த துவா அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறாங்க பெருமானா. நீ வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும் சொல்லிட்டே இரு, அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான், சொத்து சோகங்களை வாங்கறதுக்கு வழிகாட்டுவான், குழந்தை செல்வங்களை தருவான். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை போகுது, எது? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா அது உண்மையா இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்வேன். ஒருத்தர் வந்து ஒரு இமாம்கிட்ட கேட்டாரு, கிணத்துக்குள்ள நாய் விழுந்துருச்சு என்ன செய்யணும்? இமாம் சொன்னாரு, ஒரு 80 வாளி தண்ணி இறைச்சி ஊற்றிட்டா கிணறு சுத்தமாக இருந்த தண்ணி யூஸ் பண்ணலான்னு சட்டம் சொன்னார். அவர் திரும்ப வந்து சொன்னார், சுத்தமாகலை, ஸ்மெல் அடிக்குது, என்ன செய்யணும்? அப்போ தான் இமாம் கேட்டார், நாய் எங்கன்னாரு. நாய் கிணத்துக்குள்ளே தான் இருக்கு. நீ கிணத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 80 வாளி இல்லை 800 வாளி இறைச்சி ஊற்றினாலும் கிணறு சுத்தமாகாது. முதல்ல நாயை தூக்கி வெளியே போடு, பாவத்தை விடு, பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ தண்ணி இறைச்சி ஊத்து, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு, அது பலன் தரும். நான் சொல்றது ரியல் வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை சொல்றேன். சும்மா நீங்க வந்து அங்க ஒருத்தன் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, யார் அவங்க பேர் என்ன? என்னங்க அங்க ஒருத்தர் ஆடிட்டே இருப்பான்ல, ஜக்கி ஜக்கி. சில பேரெல்லாம் அங்க போறானுங்க, ஓ என்ன மாதிரி ஆடுறாங்க, இவன் எதுக்கு போறான்னு தெரியும், அதை நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமா? அவன் தேடுற ஆனந்தம் அங்க கிடைக்கும். மதுவும் மாதும் போதையும் அப்படியெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து டான்ஸ் எல்லாம் கிடையாது. மனமாற்றம் தான் ஆன்மீகம், மனமாற்றம் தான். இது யாருக்கு யாரும் ஜாமீன் கிடையாது. என் பாவத்துக்கு நான் தான் தீர்வெடுத்தார், நான் விட்டுறேன் அல்லாஹ். சரி விட்டுட்டோம், மனசு சொல்லுது, திடீர்னு இன்னொரு வாய்ப்பு வந்தா என்ன? அல்லாட்ட கேளு, அந்த பக்கமே நான் போகக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க. பெருமானார் சொல்றாங்க, எல்லாருக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, எங்க ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, இந்த ஆசை நடந்தா தானே. ஆனா பொருத்தமில்லாத ஒரு வழியை பெருமானார் ரொம்ப அழகா சொல்றாங்க, லா யஜ்தமி ஆனி அஸ்ஸினா வல் கினா, விபச்சாரமும் செல்வமும் ஒன்று சேராதுங்கிறாங்க. யார்கிட்ட இந்த பழக்கம் வந்துருச்சோ அவன் சொத்தையெல்லாம் அது முடிச்சிருமே தவிர செல்வம் கூடாது. இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும். எப்பயுமே என்னது? அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான ஒரு செயல் செல்வத்தை பெருக்க செய்யாது. அப்ப நிறைய பாவத்தை கூடவே வச்சுக்கிட்டு நான் சாதிச்சிருவேன், என் குடும்பம் நல்லா இருந்துரும், எல்லாருக்கும் நான் முன்மாதிரி நடக்காது. நீ பாவத்தை விடு, அல்லாஹ் ஒரு இஸ்திக்பாருக்கு பகரமாக உன் பாவத்தை மன்னிக்கிறான், உனக்கு பொருளாதாரத்தில் மேம்பாட்டை தர்றான், குழந்தை இல்லையா குழந்தையை தர்றான், வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் தருவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக இந்த செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறார். அதனால இந்த மாதிரி நல்ல நாட்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு பாடம் தான், இது ஒரு பாடம் தான். வாழ்க்கையில வழமையாக்கி கொள்ளணும். நைட்டு படுக்க போகும்போது ஒரு 100 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஒரு 11 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த மன வருத்தத்தோடு, இந்த பகல்ல நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது, அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், செஞ்சதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாருங்கள். அது உங்களை மாற்றத்தின்பால் அழைத்து செல்லும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஃதலு ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ
illallah, la ilaha 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 illallah, illallah, la ilaha 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 illallah, illallah, la ilaha 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 illallah, Muhammadur Rasulullah. Astaghfirullah, 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 astaghfirullah,
அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரு துஆயே யூனுஸ் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன திக்ரு. யாருக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருதோ ஒரு 40 முறை அந்த முழு கவனத்தோடு, இதோட பொருள் என்னன்னா, அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நான் தான் அநியாயக்காரன். நம்ம செஞ்ச தவறுகளை ஒத்துக்கும் போது பக்கதாலிக்கு நுஞ்சில் மூமினேன், உங்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களை எல்லாம் நீக்கி தருவேன்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். வாழ்க்கையில் எப்போ என்ன சிரமங்கள் வந்தாலும் காசை வச்சு முடிச்சிடலாம், நண்பர்களை வச்சு தீர்த்துக்கலாம், நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வை வச்சு தான்
முடிக்கணும். மனசார இந்த திக்ரை செய்தவர்கள் அதனுடைய பலனை பெறுவார்கள். யா ஹய்யோ யா கய்யூம், 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 யா தல் ஜலாலி வல் இக்ராம். حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. 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 حسبنا الله ونعم الوكيل، نعم النصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير.